இந்த வீடியோவில் நாம பார்க்க போது Godoxோட V480 கேமரா ஃபிளாஷ் காம்பாக்ட் அண்ட் ஸ்லீக் ஆன் கேமரா ஃபிளாஷ் வித் TTL ஹை ஸ்பீட் சிங்க் அண்ட் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேயோட வந்திருக்கு. இன்னைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் உள்ள ஃபீச்சர்ஸை தெளிவாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hey, what's up guys, welcome back to Mirmi Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். நம்ம கையில் Godoxோட V480 நிக்கான் ஃபிளாஷ் இருக்கு. இதை டைம் வேஸ்ட் பண்ணாம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா ஒரு டாக்குமெண்டேஷன் 480 ஃப்ளாஷ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புக்லெட், தென் இந்த ஃப்ளாஷ் எந்தெந்த கேமராஸ் மாடல்ஸோட கம்பேட்டிபிளாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட். இது V சீரீஸ்னால இதில் வர லித்தியம் அயன் பேட்டரி BB22. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அடாப்டர் வித் USB Type C கேபிள், TT350 சீரீஸில் வந்த அதே மாதிரியான ஒரு டிஃப்யூசர், தென் நம்மளோட ஃப்ளாஷோட அந்த பவுச்சே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அவ்வளோ ஸ்லீக்கான ஒரு பாடி, அவ்வளோ சின்ன காம்பேக்டான ஒரு பாடி. இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட ஃப்ளாஷ் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு டிசைனில், முன்னாடியே சொன்ன மாதிரி டச் ஸ்க்ரீன் ஃபுல் கலரில் ஒரு டச் ஸ்க்ரீன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த X3 இதுக்கப்புறம் ட்ரிகருக்கு அப்புறம் இந்த டச் ஸ்க்ரீன் வர விஷயம்லாம் அருமையாக இருக்குது. V100 ஃப்ளாஷ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. தென் வழக்கம் போல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மினி ஸ்டாண்ட் வித் 1/4 inch த்ரெட். ஸோ இவ்வளோ தான் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஷ் பாடியோட டிசைனை பார்ப்போம். ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்லியிருக்கேன், 3-4 வாட்டி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃப்ளாஷை நான் வாங்கினதுக்கான முக்கிய காரணமே அதுதான். எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பாக்ட் ஃப்ளாஷ் பவர்ஃபுல்லாகவும் வேணும், அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியில் எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாஸ்டர் அண்ட் சென்டர் ரிசீவர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் எனக்கு தேவைப்படுது. ஸோ ட்ரிகர் கம் ஃப்ளாஷ் ரெண்டுமே ரொம்ப காம்பாக்டாக எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். ஏன்னா V1 இருக்குது, V100 இருக்குது, எவ்வளவோ பவர்ஃபுல்லான ஃப்ளாஷ் இருக்குது. பட் இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக ஸ்லீக்காக காம்பாக்டாக வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளாஷ். இந்த ஃப்ளாஷோட கைட் நம்பர்னு பார்த்துட்டோம்னா 50. ஸோ ஒரு TT350க்கும் V860க்கும் நடுவில் இது வைக்கலாம். V480ங்கிற இந்த விங் மாடலை இப்போ இந்த பாக்ஸில் அந்த விங்குங்கிறத அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. வீனாவே விங்குன்னு அர்த்தம். ஸோ V வெர்ஷனில் எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரி தான். TT வெர்ஷனில் நம்ம AA பேட்டரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விங் மாடலில் லித்தியம் அயன் பேட்டரி. இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.2 வோல்ட் 2200 mAh பேட்டரி, ஒரு 650 ஃபுல் பவர் ஃப்ளாஷ் உங்களுக்கு கொடுக்கும். 650 ஃப்ளாஷ் வந்து ஃபுல் பவரில் கூட நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் பவரில் வச்சு அடித்தாலுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டும் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிற முடியும் ஒரு சிங்கிள் சார்ஜில். ஃபுல் பவரில் இந்த ஃப்ளாஷோட ரீசைக்கிள் டைம் வந்து ஜஸ்ட் 1.7 செகண்ட். இந்த ஃப்ளாஷோட கண்ட்ரோல்ஸை நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடி அவுட்டர் விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்வேர்டு வரைக்கும் டில்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். பேக்வேர்டில் -7 டிகிரிலேருந்து உங்களுக்கு 220 டிகிரி வரைக்கும் இது வந்து உங்களுக்கு டில்ட் ஆகும். தென் ஸ்வைவல்னு பார்த்துக்கிட்டோம்னா அப்படியே தலையை சுற்றுற வேலை, கோழி மாதிரி தலையை சுற்றுற வேலைன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 330 டிகிரி வந்து ஃபுல் ரொட்டேஷன் உங்களால் பண்ண முடியும். ஸோ 330 டிகிரி இந்த இதுலேருந்து இது வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு விஷயம். வெளியில் அவுட்ரு பாடின்னு பார்த்துட்டோம்னா முன்னாடி ஒரு லெதர்டு டெக்ஸ்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பிளாஸ்டிக் தான், லெதர் கிடையாது, உண்மையான லெதர் கிடையாது. பிளாஸ்டிக்லேயே ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வாட்ஸில் ஒரு மாடலிங் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் 10 ஸ்டேஜில் உங்களுக்கு பிரைட்னஸை அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது பின்னாடி பார்ப்போம். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 inch முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டச் ஸ்க்ரீன், ஒரு ஃபுல் கலர் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்யூசர் சொன்னோம். இந்த டிஃப்யூசர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, அழகாக மேலே ஒரு கப் மாதிரி மேலே போட்டுக்கிட்டோம்னா அப்படின்னா உங்களோட லைட்டை வந்து அழகாக டிஃப்யூஸ் பண்ணி வெளியில் அனுப்புது. ஸோ நீங்கள் பவுன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக ஃப்ளாஷையும் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது TT350 அந்த மாடலில் வரும். இந்த கப்பு வந்து சின்ன கப்பு வரும். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பவுன்ஸ் கார்டு வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளிப்பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு பேட்டரி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு Type C போர்ட் ஒன்றும் ஒரு ட்ரிகருக்கான ஒரு கார்ட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த Type C போர்ட் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக இல்லை. இது வந்து ஃப்யூச்சரில் ஃபர்ம்வேர் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா, பாடிக்குள்ளே ஃபர்ம்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா இது வழியாக நீங்கள் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிக்க முடியும். சார் அப்புறம் எப்படிங்க சார்ஜ் பண்ணுறது? சார்ஜிங்காக எதுவுமே இல்லையே, ஜஸ்ட்டு உங்களுக்கு அடாப்டர் மட்டும்தானே இருக்குது, இது மட்டும்தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பேட்ரியிலே உங்களுக்கு Type C போட்டு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஒயரை தூக்கி இதில் சொருவி சார்ஜ் போட்டால் போதும். வெறும் 361 கிராம் வெயிட் இருக்கிற இந்த ஃப்ளாஷ் சோனியோட குளோபல் ஷட்டருக்கு சப்போர்ட் பண்ணுது. 1 hour 80,000 ஆஃப் த செகண்டில் ஷட்டர் ஸ்பீட் வச்சு எலக்ட்ரானிக் ஷட்டரில் குளோபல் ஷட்டரில் நீங்கள் எடுக்கும் போதும் கூட இதால் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃப்ளாஷோட பட்டன் லேஅவுட் தென் டச் ஸ்க்ரீனில் உள்ள கண்ட்ரோல்ஸை பற்றி பார்ப்போம்.
பட்டன் லேஅவுட்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 2 பட்டன் தான். ஒன்று வந்து டெஸ்ட்டுக்காக உள்ள ஃபயருக்காக உள்ள பட்டன், இன்னொன்று வந்து ஆன் ஆஃப் பட்டன், தென் ஒரு டயல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன் ஆஃப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். ஒன்று ஸ்க்ரீனில் நீங்கள் இது மாதிரி டயல் பண்ணணும், இல்லைனா இந்த டயலை நீங்கள் ஃபுல் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி ஏதாச்சும் டச் பண்ணி அதாவே ஆன் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக இந்த பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக உள்ள விஷயங்கள். ஸோ இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவல்லேருந்து டிடிஎல்லேருந்து மேனுவல் போகும். தென் ஜூம்க்காக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு உங்களோட ஜூமை நீங்கள் இந்த ஃப்ளாஷோட ஜூம் ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 24 to 105 இல்லை ஆட்டோவில் வச்சுக்கலாம். தென் இதில் இருக்கிற ஃப்ளாஷ் கண்ட்ரோல்ஸ், இது வந்து உங்களுக்கு பவர் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் இந்த மாதிரி டேப் மெத்தட் வழியாகவும் நீங்கள் ஏற்றி இறக்கிக்கலாம் ப்ரிசைஸாக. இல்லைன்னா டேரெக்டாக 256லேருந்து டேரெக்டாக 1/8க்கு போகணும் அப்படின்னா சர்ன்னு இழுத்து கொண்டு வந்து நிறுத்திடலாம். இது ஒரு அருமையான ஃபீச்சர். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களோட பேட்டரி இண்டிகேட்டர், பீப் சவுண்டு வேணுமா வேணாமா, இதை வந்து நீங்கள் டேரெக்டாக வச்சுருக்கீங்களா இல்லை பவுன்ஸில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர். தென் மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் சிங்க் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டன். தென் ஃபோட்டோ செல் தான் வந்து இதில் இருக்கிற விஷயத்த நம்ம ஆப்டிக்கல் ஸ்லேவில் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ ஃபோட்டோ செல் வந்து ஆஃபில் இருக்குது. இது போய்ட்டு S1 அண்ட் S2 தென் ஆஃப். இதை S1னா என்ன, S2னா என்ன அப்படிங்கிறதுக்கு தனியாக இன்னொரு விளக்கமான வீடியோ ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. தென் பீப் சவுண்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான உள்ள விஷயம். இது மாடலிங் லேம்ப் முன்னாடியே சொன்னோம். முன்னாடி ஒரு 2 வாட்ஸ் மாடலிங் லேம்ப் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்ஸ் மாடலிங் லேம்ப் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான உள்ள விஷயங்கள். ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது அதை நீங்கள் டச் பண்ணும்போது மாடலிங் லேம்ப் ஆன் ஆயிரும். அதோட பிரைட்னஸை நீங்கள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு மாடலிங் லேம்ப் வர்றதை நீங்கள் ஆன் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதோட பிரைட்னஸை நீங்கள் 10 ஸ்டேஜஸாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் அடுத்தது இது வந்து அதிகமாக டச் ஆகி அதாவே மாறிக்குது அப்படின்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எதுவுமே ஒர்க் ஆகாது, அதாவது டச் பண்ணால் அதாவே சேஞ்ச் ஆகிக்காது. இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 2 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதாவே உங்களுக்கு திரும்பி வந்துடும். தென் அடுத்தது மல்டி ஃப்ளாஷ் ஸ்ட்ரோபோஸ்கோப்பிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மல்டி ஃப்ளாஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அப் டு 100 times 100 ஹெர்ட்ஸுக்கு ஒர்க் ஆகும். உங்கள் மினிமம் 1 டைம்லேருந்து 1 ஹெர்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 100 times 100 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான், இதில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ மோடில் முன்னாடி நம்ம சொன்னோம் டிடிஎல் மேனுவல் மோட் அப்படி இருக்குன்னு. ஸோ டிடிஎல்லில் உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர் -3 வரைக்கும் நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்க முடியும். ஸோ டிடிஎல்லோட எக்ஸ்போஷரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆன் ஆஃப் பட்டன்றது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டச்சு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. தென் சென்டர் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு மாஸ்டர், இது வந்து இந்த ஃப்ளாஷை வந்து ஒரு மாஸ்டர் யூனிட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறது. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நிக்கானுக்காக உள்ள ஃப்ளாஷ். இதில் சென்டர் யூனிட்டில் இருக்கிறது உங்களுக்கு எம்னா இந்த யூனிட்டோட பவர் கண்ட்ரோல்ஸ்னு அர்த்தம். அடுத்தது ஏலேருந்து உங்களுக்கு டி வரைக்கும் இருக்கும். மொத்தமாக 1+4 குரூப்ஸை நீங்கள் இதால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ மேனுவல்ங்கிறது இந்த யூனிட்டோட பவர். தென் ஏலேருந்து டி வரைக்கும் இருக்கிற லைட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த குரூப்பில் ஏதாச்சும் ஒரு குரூப்பை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏ குரூப் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ டிடிஎல்லில் இருக்குது, அடுத்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனுவல் மோடுக்கு வந்துடும். மேனுவல் மோடில் உங்களுக்கு பவரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டோட்டலாகவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் மொத்தமும் சேர்த்து, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா தனித்தனியாகவும் நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா திரும்பி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடும். அதுவே திரும்பியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரிசீவர் மோடுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிசீவர் மோடில் நீங்கள் இந்த ஃப்ளாஷ் யூனிட்டை ஒரு ட்ரிகர் வச்சோ இல்லை அதர் ஃப்ளாஷஸை வச்சோ கொடாக்ஸோட ட்ரிகர்ஸை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற மொத்த குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து இ வரைக்கும் மொத்தம் 5 குரூப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ X3 அந்த சிஸ்டம் வந்ததுக்கப்புறம், அந்த X டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் குரூப்புக்கு ஒரு குரூப்புக்கும் ஒரு மாதிரியான கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸை வச்சே நீங்கள் தூரத்துலேருந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா AD600 Pro Mark II வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை X3 இது வச்சுருக்கீங்க,
தென் V100 வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் எல்லாமே இந்த கலர் கோட்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதான் ரிசீவர் மோட். இந்த ரிசீவர் மோடை வச்சு நீங்கள் ஆப்டிக்கல் ஸ்லேவ் இல்லாமல் டேரெக்டாக ட்ரிகரை வச்சு கொடாக்ஸோட அந்த எக்ஸ் ட்ரிகர்ஸை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் அப்படியே லெஃப்ட் சைடு வந்துட்டோம்னா உங்களுக்கு வயர்லெஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வயர்லெஸ் சிஸ்டத்துக்குள்ளே தான் இதுக்கு இருக்கக்கூடிய அந்த சேனல்லையும் ஐடி ஃபங்க்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மொத்தம் 32 சேனல் இருக்குது. ஐடி வந்து ஆஃப்லேருந்து 1லேருந்து 99 வரைக்கும் மொத்தமாக 100 ஐடி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சேனல் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் இல்லாமல் நாய்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ஸ்கேன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட X3 நீங்கள் இது ட்ரிகர் வச்சுருக்கீங்க, இல்லைனா AD600 Pro நான் சொன்னல இப்போ அந்த ரீசெண்டாக வந்த விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த சிங்க் மூலமாக வயர்லெஸ் சிங்க் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களோட சேனல் ஆர் குரூப்பை நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சேனல் ஆர் ஐடி ஃபங்க்ஷனை டேரெக்டாக நீங்கள் வயர்லெஸ் சிங்க் மூலமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு வந்துட்டிங்கன்னா அந்த மெனு செட்டிங்குள்ளே தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பவர் டைப் உங்களுக்கு எப்படி வேணும், ஃப்ராக்ஷன்ஸில் வேணுமா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி டெசிமலில் வேணுமா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு வந்து 0.1 ஸ்டெப்பில் போகணுமா இல்லை 0.3 ஸ்டெப்பில் போகணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் அடுத்தது TTL கன்வெர்ட்டட் இன்டு மேனுவல் அப்படிங்கிற விஷயம் வேணும்னா நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு எப்படி வேணும், மீட்டர்ஸில் வேணுமா ஃபீட்டில் வேணுமா அப்படிங்கிறது இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கீழே உங்களுக்கு மீட்டர்ஸில் இப்போ காமிக்குது. இப்போ இதில் பவர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன் டிக்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா கேமராவில் கனெக்ட் பண்ணி இருக்கும்போது, இப்போ ஸ்டாண்டில் வச்சுருக்கேன், கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளாஷ் பவருக்கு எவ்வளோ மீட்டர்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஃப்ளாஷ் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன க்ரீன் கலர் பாரும் அதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஃப்ளாஷை வச்சு உங்களால் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மீட்டர் அதில் ஈஸியாக காமிச்சிரும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மீட்டர் உங்களுக்கு மீட்டர்ஸில் வேணுமா ஃபீட்டில் வேணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். தென் அடுத்தது ஸ்டாண்ட் பை மோட் ஆன் ஆஃப், தென் ஆட்டோ ஆஃப் எவ்வளோ நேரத்தில் ஆட்டோ ஆஃப் ஆகணும், 60 மினிட்ஸில் ஆகணுமா 30 மினிட்ஸில் ஆகணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். தென் ஸ்க்ரீன் டைம் வந்து உங்களுக்கு 1 நிமிஷத்தில் ஆஃப் ஆகணுமா 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கணுமா, அதோட பிரைட்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஒரு ஃபாஸ்ட் ப்ரிசைஸ் அண்ட் சீம்லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம டெசிமல் வச்சுருக்கோம். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து இதில் போயிட்டு நம்ம பவர் டைப்பை வந்து டெசிமல் வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படி வருது. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸில் வருது. ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு நிறைய போயிட்டே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் லாக் பண்ணிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு உங்களை தாண்டி எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ திரும்பி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப கம்மியான பவரில் இருக்கேன், எனக்கு அந்த இடத்துல திடீர்னு ஃப்ளாஷ் உடனே வேணும் அப்படின்னா கிருக்குன்னு இதை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க முடியல. ஸோ நீங்கள் டச்சு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வச்சும் கூட நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கணும் மற்ற ஃப்ளாஷில். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் இவ்வளோ கம்மியாக இருக்கேன், திடீர்னு அதிகமாக வேணும்னா சர்ன்னு இழுத்து வச்சா போதும். ஸோ ஒரு செகண்டுக்குள்ளே என்னால் ஃபுல் பவரில் என்ன பவருக்கு என்னால் போகணுமோ அந்த பவருக்கு என்னால் போக முடியுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் டிடிஎல் வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம டிசிஎம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஆன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆன் பண்ணியிருக்கும் போது டிடிஎல் கேமராவில் கனெக்ட் பண்ணி டிடிஎல்லில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கிற சரியான எக்ஸ்போஷர் பவரை அதை கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தென் இப்போ மேனுவல் போனீங்கன்னா அந்த லாஸ்ட் பவர் அவுட்புட் என்னவோ அது இங்கே மேனுவலாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிஸ்டண்டான ஒரு பவரில் யூஸ் பண்ணலாம். தென் இந்த ஃப்ளாஷோட அந்த லாக் மெத்தடை சொல்லணும். இந்த லாக் மெத்தட் பண்ணிங்கன்னா அந்த பழைய திருகிற மெத்தட் இல்லாமல் இந்த குயிக் லாக் மெத்தட் ரிலீஸ் மெத்தட், குயிக் லாக் அண்ட் ரிலீஸ் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இது இருக்கிறதுனால நல்லா ஸ்டர்டியாகவும் ஸ்டிஃபாகவும் அழகாக ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணுது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஆஃப் பண்ணோம்னா இதை டேரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடும். இந்த ஃப்ளாஷோட ரேட்டுன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா டாலர் ரேட் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $170 வெளியில் விற்கிது. ஸோ ஒரு 15,000க்குள்ளே நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணும்போது இதோட ரேட் அமையலாம். இது நான் பர்சனலாக நான் வாங்கினதுனால நான் இப்போ ரேட்டு இங்கே சொல்ல முடியாது. கொடாக்ஸ் அஃபிஷியலாக இந்தியாவில் எப்படி ரேட் வைக்க போகிறாங்கிறத இங்கே இருக்க இம்போர்ட்டர்ஸ் தான் முடிவு பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் கொடாக்ஸோட V480 ஃப்ளாஷோட ப்ரிவியூ பார்த்தீங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இதான் ஃபஸ்ட்டு பீஸ் நினைக்கிறேன். எங்கேயுமே ஏஷியா லெவலில் எங்கேயுமே வந்து ரிவ்யூ நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல. இது வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் சைனா. ஸோ டிஸ்க்ளைமர், திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர் வீடியோ. இது சொந்த காசு போட்டு வாங்கினது. ஸோ கொடாக்ஸ் V480 பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ. வி கிரியேட் a bond with you. Bye bye.